அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நாம் எப்படி குர்ஆனை ஈஸியாக ஓதலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது அதில் இருக்கக்கூடிய குர்ஆனில் இருக்கக்கூடிய அரபு வார்த்தைகளை பார்த்தோம். அந்த அரபு வார்த்தைகளை வச்சு ஒரு பேரையோ இதில் குர்ஆனில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் ஒன்றோடு ஒன்று கனெக்ட் பண்ணிவிட்டு ஓதுறதுக்கு என்னெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணுமோ அந்த விஷயங்கள் எல்லாமே நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அது எல்லாத்தையுமே பார்க்காதவங்க இன்ஷா அல்லாஹ் முன்னாடி நான் போட்டிருக்கக்கூடிய வீடியோவை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு ஓதுவதற்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு நல்ல முறையில் ஓத தெரியுது அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் இந்த வீடியோஸை பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. அப்படி உங்களுக்கு ஓதுறதுலையே இப்போ நல்லாவே நாம் ஓதும் பொழுதும் நமக்கு நம்ம செய்கிறது இது தப்பு அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி நாம் சில தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்லேருந்தே பார்த்தாலுமே அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு நாம் ஏதாவது ஒரு சிறிய மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அதை நம்ம மாற்றுறதுக்கு நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அல்லாஹ் நம்ம அனைவரையும் எந்த தவறுகளும் இல்லாமல் நல்ல முறையில் நாம் குர்ஆனை ஓதுவதற்கு இந்த ரமலானுடைய மாதத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம அனைவருக்கும் அருள் புரியட்டும். அப்படி நமக்கு ஓதும் பொழுது சில விஷயங்களை நாம் கவனிக்கவே மாட்டோம். அந்த குர்ஆனில் ஒரு ஆயத்துக்கு இடையில எழுதியிருக்கக்கூடிய ஒரு குட்டி மீமு, வாவு, லாமு, இந்த மாதிரியானதெல்லாம் ஆயத்துக்கு மேலேயோ அல்லது அந்த சென்டென்ஸ் முடிகிறதுக்கு முன்னாடியுமே வந்திருக்கும். அதெல்லாம் நாம் கவனிக்காமல் ஓதுவோம். அது எதுக்காக கொடுத்துருக்குறாங்க, அந்த மாதிரி கொடுத்துருக்கும் பொழுது நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. அதெல்லாம் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இது வரைக்கும் நாம் எப்படியும் ஒரு குர்ஆனில் அந்த வார்த்தைகளை கூட்டி எப்படி ஓதுறதுன்னு பார்த்துருக்கோம். அடுத்தது இந்த ஒரு சென்டென்ஸ் முடியும் பொழுதோ அல்லது முடிகிறதுக்கு இடையிலையோ நமக்கு சில இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் கொடுத்துருந்தா அந்த மாதிரி தருணங்களில் நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். இப்போ நாம் குர்ஆன் எடுத்து ஓத ஸ்டார்ட் பண்ணுவோம். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாம் கொஞ்சம் நான் உங்களுக்கு என்ன இருக்குது, எதை நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நாம் அல்ஹம்துலில்லாஹ்லேருந்து நாம் ஆரம்பிக்கலாம். இதில் நாம் ஓதும் பொழுது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னே, மத்து சத்து வர்றது, ஜேரு ஜபரு வர்றது, அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஓதும் பொழுது கவனிச்சுக்கோங்க. அப்படி கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாருங்கள், இங்கே என்ன போட்டிருக்குன்னா சுக்குனு போட்டிருந்தா 2 வார்த்தைகளையும் ஒன்றா சேர்க்கணுன்னு நாம் ஓதணும். ஸோ இங்கே அல் ஹம்து அல் ஒன்றா சேர்க்குறோம். இங்கே ஹம், அல் ஹம்து லில்லாஹி லில்லாஹி. இங்கே மேலே நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு அலீஃப் மாதிரி போட்டிருக்கு. இது இப்படி வந்துருந்துச்சு அப்படின்னா நாம் என்ன செய்யணும், இப்படி மேலே குட்டியாக ஒரு அலீஃப் வந்திருந்தா அதுக்கு பேர் கடா ஜபர். அதே கீழே குட்டியாக அதே மாதிரி போட்டிருந்தாங்கன்னா கடா ஜீர். அப்போது அலீஃப் பக்கத்தில் இருக்கிற மாதிரி நாம் கன்சிடர் பண்ணி நீட்டி ஓதணும். அதான் அதுக்கு அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போது இங்கே நாம் இப்படி ஒன்றும் நமக்கு அந்த வார்த்தைகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததையும் ஒன்ஸ் நான் ரிமைண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அண்ட் நாம் இந்த மாதிரி இந்த முடியக்கூடிய ஆயத்து இப்படி ரவுண்டாக நமக்கு டினோட் பண்ணியிருப்பாங்கன்னு நாம் சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரியான லாமு இப்படி வேறு சிம்பிள் நமக்கு போட்டிருப்பாங்க, லெட்டர்ஸ் போட்டிருப்பாங்க. அப்போது நம்ம என்ன செய்யணுங்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்போ மறுபடியும் பாருங்கள்.
இப்போது இங்கெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அல் ஹம் து, அல் ஹம் து. இது லாமு. இந்த லாமு இந்த பக்கத்தில் டபிள்யூ மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருந்தா இதையும் ஒன்றா சேர்க்கணும், அழுத்தி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் லில். இங்கே மேலே குட்டியாக ஒரு அலிஃப் மாதிரி போட்டிருக்கிறதுனால அப்போது ஒரு அலிஃப் பக்கத்தில் இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணி நீட்டி ஓதணும். அதான் லில்லா, லில்லாஹி. இப்போ சேர்த்து சொன்னோம் அப்படின்னா அல்ஹம்து லில்லாஹி. நான் இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா நாம் எல்லாருக்குமே ஓத்து தெரியாட்டியும் நாம் சில சூறாக்களை மனப்பாடம் பண்ணியிருப்போம். இது ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா பள்ளிக்கு தொழுவ போவாங்க, அப்போது ஹஜ்ரத் ஓதுறதே அவங்க கவனிச்சிருப்பாங்க. இப்போ நான் சொல்லும் பொழுதும் நீங்கள் ஹஜ்ரத் ஆல்ரெடி ஓதுனதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறதுனால தான் அவங்க ஓதும் பொழுது இந்த இடத்துல நீட்டியும் இந்த இடத்துல இந்த மாதிரி அவங்க ஸ்டாப் பண்ணியும் அவங்க ஓதிருக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். சரியா? இப்போ இதை பார்த்துட்டோம். இங்கேயும் சத்து வந்திருக்கு. ஸோ இங்கேயும் நாம் அழுத்தி தான் சொல்ல போகிறோம். ரப்பி. இங்கே லாமுக்கு மேலே சுக்கூன் வந்திருக்கு. ஸோ இந்த பியும் லாமையும் ஒன்றா சேர்க்குறோம். நான் ஃபுல்லாக ஒரு வார்த்தைக்கும் அதை சொல்ல முடியாது, உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன், இந்த வார்த்தைகளை கனெக்ட் பண்ணும்போது இருக்கக்கூடியதை. ஓகேவா? ரப்பில். இங்கே ஆ மட்டும்தான் இருக்குது. மேலே குட்டியாக அலிஃப் போட்டிருக்கிறதுனால ஆலமீன், ஆலமீன், ஆலமீன். இப்போது ஒன்றா சேர்த்து ஓதணும் அப்படின்னா அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்போது ஆலமீன் அப்படின்னு முடிச்சுட்டு அர் ரஹ்மான், அர்ரஹு, மாக்கு மேலே குட்டியாக ஒரு அலிஃப் போட்டிருக்கு. ஸோ நல்லா அந்த வார்த்தைகளை நல்லா கவனித்து ஓதணும். அர் ரஹ்மான், அர் ரஹ்மா, நிர்ரஹீம். 3 பக்கத்தில் ரேக்கு மேலே என்ன வந்திருக்கு அப்படின்னா சத்து வந்திருக்கு. நான் என்ன சொன்னேன், சத்து வந்த வார்த்தைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அலிஃபை நாம் இக்னோர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அதனால தான் இந்த ராவோட அந்த அலிஃபை சேர்க்கலை, ரா அப்படின்னு சேர்க்கலை, அது இக்னோர் ஆகிட்டு நிர்ரஹ்மான், நிர்ரஹீம் அப்படின்னு ஆகுது. ஓகேங்களா? இப்போது நாம் இப்போது இந்த சென்டென்ஸை படிக்கிறத நம்ம பார்த்தோம். இந்த லாமு வந்திருக்குல்ல, இந்த லாமு வந்திருக்கும்பொழுது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இடத்துல நாம் நிறுத்தக்கூடாது. இந்த லாமு இல்லாமல் வெறும் இது ஒரு ஆயத்தா மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு முடிச்சுட்டு அர் ரஹ்மான் நிர்ரஹீம் அப்படின்னு நம்ம ஓதிருக்கலாம். ஆனால் இங்கே லாம் இருக்கிறதுனால இதோட இது ஒன்றா சேர்த்து தான் ஓதணும். அதனால அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் நிர்ரஹீம் மாலிகி. அப்படி நம்ம அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணாமல் அப்படியே சேர்த்தே அப்படியே கண்டினியூவாக ஓதுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். ரஹ்மான் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இந்த இடத்துல நம்ம நிறுத்தணும். ஏன்னா இங்கே தொய் வந்திருக்கு. தொய் வந்துருந்துச்சு இந்த மாதிரி ஒரு ஆயத்துக்கு மேலே தொய் வந்திருந்தாலோ அல்லது இப்படி ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கும் பொழுது இந்த ஆயத்துக்கு பிஃபோராகவே இந்த இடத்துல தொய் வந்தாலும் கூட நம்ம அந்த இடத்துல நிறுத்திட்டு ஓதணும். இதுதான் இந்த சட்டம். இதை ஃபாலோ பண்ணி நம்ம ஓதுறது ரொம்ப முக்கியம். சரியா? இப்போது இது மட்டும் நாம் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக நான் கையுடைய அசைவுகளோடு நான் ஓதுறதுக்கு உங்களுக்கு காட்டுறேன். அந்த அசையும் பொழுது நீங்கள் அதில் இருக்கக்கூடிய நாம் ஆல்ரெடி கற்றுக்கிட்ட விஷயத்தை இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் குர்ஆன் எடுத்து ஓதும் பொழுது உங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்போது எது வரைக்கும் ஓதணும்? மாலிகி, மாலிகி கிடையாது, மாலிகி, ஏன்னா வெறுமனே தான் இருக்குது. மாலிகி யௌமித்தீன் முடிச்சிட்டோம். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். இங்கேயும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதனால் இங்கேயும் நாமளும் முடிச்சிடுறோம். நஸ்தஈன் இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம். இங்கே பாருங்கள் என்ன வந்திருக்கு, இஹ்தினஸ். இங்கே நாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அலிஃபு
நம்ம என்ன சொன்னோம், சத்து வார்த்தைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அலீஃபை நாம் இக்னோர் பண்ணிடலாம். இக்தினா சிராத்தல் முஸ்தகீம். இங்கே நூனு கால் வாங்கியிருக்கு, அதாவது அலீஃப் வாங்கியிருக்கு. பக்கத்தில் இங்கே இருக்கக்கூடிய அலீஃபை நாம் இக்னோர் பண்ணிடணும். ஸோ இக்தினா சிராத்தல் முஸ்தகீம். இப்போது இங்கே முஸ்தகீம்னு நாம் ஸ்டாப் பண்ணக்கூடாது. இங்கேருந்து இப்படி கண்டினியூவாக ஓத ஆரம்பிக்கணும். முஸ்தகீம் சிராத்தல் லதீன அன்அம்து அலைஹிம் கைருல் மக்லூபி அலைஹிம் வலல் லாலின். என்ன வருது அப்படின்னா, இது லொய் லா அப்படின்னு வரணும். மேலே மத்து வந்திருக்கு, அப்போது நீட்டி ஓதணும். லா மட்டும் கிடையாது, லா. அதனால தான் லா. ஹஜரத்தெலாம் ஓதும்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, லாலின் அப்படி சொல்லுவாங்க. அப்போது இந்த லாவும் அழுத்தி சொல்லணும், நீட்டியும் சொல்லணும், லாலின். இப்போது இப்படி இதில் இந்த ஒரு சிறிய சூறாவில் நமக்கு எவ்வளோ விஷயம் நம்ம பார்த்துருக்குறோம் பாருங்கள். இங்கே ஸ்டாப் பண்ணணும், இங்கே சேர்த்து ஓதணும். இன்கேஸ் நாம் இந்த மாதிரி இடங்களில் நம்மளால் சேர்த்து ஓத முடியல, நம்ம இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா முதல்ல இருக்கக்கூடிய இந்த லாமு போட்டிருக்குல்ல, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளோடு சேர்த்து மறுபடியும் ஓதணும். நீங்கள் முடிச்சுட்டு மறுபடியும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி ஓத ஆரம்பிக்கணும். எப்படி அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஓகேவா? இப்படி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஆலமீன் அர் ரஹ்மான் இர் ரஹீம். மறுபடியும் இங்கே முடிச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்படின்னா இங்கே ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு நீங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னா ரஹீம் மாலிக்கி யௌமித்தீன் அப்படி தான் நம்ம முடிக்கணும். அப்படி இல்லாட்டி ஒன்று இங்கே தொடங்கணும் அப்படின்னா இந்த இடத்துல கொண்டு வந்து முடிக்கணும். ஒன்று இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோன்னா இங்கே கொண்டு வந்து முடிக்கணும். மேபி இந்த இடத்துல முடிச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் ரஹீம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிக்கணும். ஸோ இதுதான் இதுக்கு இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம். அதே மாதிரி மத்து வந்திருக்கும் பொழுது நீட்டி ஓதுறதை நான் சொல்லியிருந்தேன். அண்ட் இதே மாதிரி சத்து வந்திருக்கும் போது, சத்து அப்படிங்கிறது இந்த டபிள்யூ மாதிரி சிம்பிள் அந்த இடத்துல நம்ம அழுத்தி ஓதணும். அண்ட் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த அலீஃபை நாம் இக்னோர் பண்ணிடலாம் அப்படிங்கிறத இப்போ இதில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இங்கே சுக்குனு வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அலீஃபை நாம் இக்னோர் பண்ணிடலாங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போது நாம் கற்றுக்கிட்ட விஷயங்களையும் இதில் நான் சொல்லியிருக்கிறேன். அண்ட் புதுசாக இன்றைக்கி நியூவாக பார்த்தது என்ன அப்படின்னா, இப்படி ரவுண்டு போட்டு இருந்தால் இது ஆயத்து, அந்த ஆயத்துக்கிட்ட நாம் நிறுத்தணும் அப்படிங்கிறது. அண்ட் இந்த தொய் அப்படிங்கிறது ஆயத்துக்கிட்ட வந்தால் ஸ்டாப் பண்ணணும். அண்ட் இடைப்பட்டதுலேயும் வரும், நம்ம பின்னாடி ஓதும்போது பார்க்கலாம். லாமு இருந்துச்சுன்னா நம்ம சேர்த்து தான் ஓதணும். இன்கேஸ் அந்த இடத்துல நாம் ஸ்டாப் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சுன்னா சேர்த்து ஓதணும் அப்படிங்கிறதையும் நாம் பார்த்துருக்குறோம். அப்புறம் இது ஐனுங்கிறது இந்த ஐனு சிம்பிள் போட்டிருக்கோம். இங்கே இந்த மாதிரி ஆயத்து போட்டு ஐனு சிம்பிள், இது ஒரு சூறா, அதனால் இந்த சூறா இந்த இடத்துல இங்கே ஸ்டாப் ஆகுது. அதுவே ஒரு சூறா ஒரு 3 பக்கம் 4 பக்கத்துக்கு இருக்கும். ஆனாலும் இடையில இந்த மாதிரி ஐனு போட்டு 3 4 சிம்பிள் போட்டு வரும். அப்படி வந்துருந்துச்சுன்னா அந்த 4 பக்கம் இருக்கக்கூடிய பெரிய சூறாவில் 4 ஐனு வந்துருச்சுன்னா அந்த 4 ஐனையுமே நம்மளால் ஒரு ரக்காயத்துலேயுமே ஓதிக்க முடியும். அதுதான் அதுக்கான அடையாளமாக இருக்கும். நம்ம ஒரு பெரிய சூறா நம்ம மனப்பாடம் பண்ண போகிறோம், 4 பேஜஸ் இருக்கக்கூடிய சூறாவை நம்ம மனப்பாடம் பண்ணுறோம் அப்படின்னா நாம் ஃபஸ்ட்டு ஒரு ஐனை மனப்பாடம் பண்ணி அந்த ஐனை நாம் தொழுகும் பொழுது நாம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி வகையில் நீங்கள் உங்களுடைய சூறாக்களை மனப்பாடம் பண்ண பாருங்கள். இப்போது அடுத்ததாக நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் நாம் பார்த்துருந்தோம் இந்த மாதிரி மத்து வரும்பொழுது நாம் நீட்டி ஓதணும் அப்படின்னு. இது சத்து வந்திருக்கும் பொழுது அழுத்தியும் ஓதணும், நீட்டியும் ஓதணும். அண்ட் முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தையை இந்த சத்து வந்திருக்கக்கூடிய வார்த்தையோடு இணைச்சி ஓதணும் அப்படிங்கிறதையும் நாம் பார்த்தோம். இங்கே அலீஃப் இருக்குது, அலீஃபுக்கு மேலே ஜேரு ஜபரு கடா ஜேரு ஜபர் எதுவுமே இல்லை. ஸோ அது அலீஃப், வெறும் அலீஃபு. அப்போ அலீஃபாகவே நம்ம ஓதிக்கணும். அடுத்ததாக லாம், அந்த லாமுக்கும் ஜேரு ஜபரு கடா ஜபரு எதுவுமே கிடையாது.
ஸோ அதுவும் லாம் தான், ஆனால் நீட்டி ஓதணும். மேலே என்ன இருக்குது, மத்து இருக்குது. அதனால அடுத்ததாக மீமுக்கு மேலே சத்து இருக்குது. சத்து இருக்கிறதுனால இந்த லாமு இந்த மீமோட சேரும். அப்போது சேர்த்து சொல்லணும். லாமு தனியாகவும் மீமு தனியாகவும் சொல்லக்கூடாது. லாமும் மீமும் இணைச்சி சொல்லணும். அதே மாதிரி மீமு அழுத்தியும் சொல்லணும், நீட்டியும் சொல்லணும். இப்போ சொல்லுவோமா, அலிஃப் லாம் மீம். புரியுதா? இப்போது லாம் அப்படின்னு முடிச்சுட்டு கேப் விடாமல் லாம் மீம். ஓகேவா? இப்போது இது முடிஞ்சிடுச்சு. இப்போது இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜீமு கொடுத்துருக்காங்க. இப்படி ஜீமு கொடுத்துருக்கும் போது இந்த மாதிரி ஜீம் அப்படிங்கிறது இந்த ஆயத்துக்கிட்ட வந்துச்சு அப்படின்னா நாம் சேர்த்தும் ஓதலாம், நிறுத்தியும் ஓதலாம். இது இப்படி தான் ஓதணும். நிறுத்தி ஓதுனா ஓகே, நோ ப்ராப்ளம். நிறுத்தி ஓதலாம், சேர்த்து ஓதனாலும் தப்பு கிடையாது. ஸோ இதை இப்படி தான் ஓதணும். மஸ்ட்டு நான் சொன்னேன், தொய் இருக்கும்போது மஸ்ட்டு நம்ம ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும், லாம் இருக்கும்போது மஸ்ட்டு சேர்த்து தான் ஆகணுங்கிற மாதிரி. இது மஸ்ட்டு கிடையாது. நம்ம நிறுத்தி ஓதுறது குட்டு, பட் நிறுத்தாமல் நம்ம சேர்த்தும் ஓதலாம், தப்பு கிடையாது. அந்த மாதிரி இப்போது அலிஃப் லாம் மீம். மீம் அழுத்தி சொல்லணும். தாலிக்கல். இப்போது இங்கே என்ன வந்திருக்கு, சுக்குனு வந்திருக்கு. பக்கத்தில் இருக்கக்கூடிய அலிஃப் இக்னோர் ஆகி தாலிக்கல் கித்தா. இந்த மேலே என்ன இருக்குது, கடா போட்டு அலிஃபு குட்டியாக போட்டிருக்கு. அதனால தாலிக்கல் கித்தாபு. லா லா கால் வாங்கியிருக்காங்க, அலிஃப் பக்கத்தில் இருக்கிறதுனால லா ரைப. இங்கே என்ன வந்திருக்கு, இங்கே ஜீமும் போட்டிருக்கு. இந்த இடத்துல சாதும் லாமும் சேர்ந்த மாதிரி ஒரு எழுத்து போட்டிருக்கு. உங்களுக்கு தெரியுதா? நல்லா பாருங்கள். ஆனால் இது எங்கே ஐனுக்கிட்ட வரல, ஐனுக்கிட்ட இல்லாமல் சும்மா சாதாரணமாகவே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சேர்த்து தான் ஓதணும். இந்த சாதும் லாமும் போட்ட மாதிரி கீழே உங்களுக்கு இப்படி கோடு மாதிரி போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா? இதை நீங்கள் கொஞ்சம் நினப்பு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு வீடியோவாக போடுறதுனால உங்களுக்கு நெக்ஸ்ட் நீங்கள் ஓதும்போது இப்படி பார்க்கும்போது ஓகே அந்த வீடியோவில் வந்துச்சுங்கிறது உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி இப்படி ஒரு ஆயத்தை இருக்கும்பொழுது இந்த இடத்துல இப்படி ஒரு வார்த்தை வந்திருக்கு அப்படின்னாலும் நம்ம சேர்த்து தான் ஓதணும். ஓகேவா? அப்படி இல்லாமல் இப்படி ஆயத்து இல்லாமல் அப்படி தனியான ஒரு சென்டென்ஸுக்குள்ளாரே இடையில இப்படி வந்திருந்தாலும் நம்ம சேர்த்து தான் ஓதணும். இந்த இடத்துல நாம் என்ன சொல்லியிருக்கோம், நாம் நிறுத்தி ஓதலாம், சேர்த்தும் ஓதலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ இது 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். மஸ்ட்டுங்கிற மாதிரி ஒரு விஷயம் இங்கே கொடுக்கல இந்த மாதிரி ஜீமு வரும்போது. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கட்டாயமாக நம்ம சேர்த்து ஓதணும் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்கும் போது அந்த சட்டத்தில் நம்ம சேர்த்து ஓதுறது நம்மளுக்கு நல்லது. அப்போ என்ன ஆகும், லாரைப ஃபீஹி. நம்ம சூறாவை ஹஜ்ரத் ஓதும் போதே நம்ம கவனிச்சிருக்கலாம், சேர்த்து தான் ஓதுவாங்க. அந்த மாடுலேஷனை வச்சு நம்ம அதை ஃபாலோ பண்ணாலுமே நம்மளால் ஈஸியாக குர்ஆன் ஓத கற்றுக்க முடியும். இந்த ரூல்ஸை நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இதுக்கு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் இதுதாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இருக்கவே இருக்காங்க, கூகுள் போட்டு பாருங்கள். ஆனால் அதில் உங்களுக்கு தெளிவாக இருக்காது. மேபி உங்களுக்கு கரெக்டாக எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் நான் சொன்ன வீடியோவை மறுபடியும் பொறுமையாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க. கன்ஃபார்மாக உங்களுக்கு புரியும். திருப்பியும் கேளுங்க. புரியல அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த நோம்பில் நல்ல முறையில் நம்மளால் குர்ஆன் ஓத முடியும் அப்படிங்கிற ஹாஜத்தோடு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக ஓதலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குர்ஆன் ஓதுறதுல நம்மளுக்கு ஸ்பாட்டிஃபைலேயோ இல்லை யூடியூப்லேயோ குர்ஆன் ரிசைட்டிங் வீடியோஸ் வரும். அதில் நல்லா ஓதுன ஆலிமாக்கள் அதில் அந்த சூறாக்களை ஓதுவாங்க. அவங்க ஓதக்கூடியதை அப்படியே நம்மளுக்கு யூடியூப்ஸில் சரி ஒரு ஸ்பாட்டிஃபைல அந்த ஆப்ஷன் இருக்கா தெரியல. இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நம்மளுடைய அந்த ஸ்பீடை நம்மளால் கம்மி பண்ணிக்க முடியும். அந்த வீடியோஸில் வரக்கூடிய ஸ்பீடை கம்மி பண்ணிக்க முடியும். அப்படி கம்மி பண்ணி வச்சுட்டு நீங்கள் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குல்ல. இப்போது இந்த மாதிரி வரும்பொழுது ஒரு சிம்பிள் வரும்பொழுது அந்த இடத்துல நம்ம சேர்த்து ஓதணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குல்ல. இப்போது இதே இந்த சூறாவை நீங்கள் ஒரு யூடியூப்பில் போட்டு அந்த ஸ்பீடை கம்மி பண்ணி அவங்க ஓதும் போது பார்த்தீங்க அப்படின்னா
நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் என்ன, இதுதான் சத்து மத்து, இந்த இடத்துல அழுத்தி ஓதணும் நீட்டி ஓதணும்னு. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அங்கே அந்த ஓதுகிற வீடியோவை போட்டு நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும், அவங்க ஓதும் பொழுது இந்த இடத்துல அவங்க சேர்த்து ஓதிருப்பாங்க. லாரைப அப்படின்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபீஹின்னு ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க, லாரைப ஃபீஹி அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ அதுக்கு காரணம் இதான் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக, இப்போ நான் சொல்லி கொடுத்து நீங்கள் கற்றுக்கிட்டதை தாண்டி இதை கற்றுக்கிட்ட பிறகு அதை நீங்கள் இது பண்ணி வச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்ஷால்லா இந்த நோம்புக்கு முன்னாடி நீங்கள் ஈஸியாக ஓத ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ கட்டாயம் பண்ணுங்கள், ஃபுல் ஃப்ளெஜ்டாக இதில் இறங்குங்க. இன்ஷால்லா இந்த 1 வீக்குள்ளார நீங்கள் ஈஸியாக இதை ஆரம்பித்து நோம்பு முதல் நாள் அன்னைக்கு நீங்கள் குர்ஆனை நல்ல முறையில் ஓதுறதுக்கு இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன பார்த்தோம், இதான் பார்த்தோம். லாரைப ஃபீஹி ஹுதன். ஹுதன். இப்போது இதில் ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொல்லும் போது நான் சொன்னனாங்கிறது எனக்கு தெரியல. இது வந்து யா, இந்த யா வந்து ஜேரோ ஜபரோ எதுவுமே இல்லாமல் இருக்குது, வெறுமனே இருக்குது. இந்த யாவை நாம் கன்சிடர் பண்ண வேணாம், எழுத்து வடிவில் இது இருக்கும். இதை நாம் வார்த்தைகளில் யூட்டிலைஸ் பண்ண மாட்டோம். இதே மாதிரி சில வார்த்தைகளுக்கு பக்கத்தில் ஜேரோ ஜபரோ இல்லாமல் வாவு, வாவு இதில் எங்கே இருக்குது வாவு, இதான் வாவு. இந்த மாதிரி வாவு எந்த மாதிரியான ஜேர் ஜபருமே இல்லாமல் இந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தைகளுக்கு இடையில வரும், அதையும் நாம் சைலண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நான் அதுக்கு தான் அதை நான் ஓதி உங்களுக்கு காட்டுறேன். இதுலேருந்து சில விஷயங்களை நான் உங்களுக்கு இன்னும் சொல்லும் போது எனக்கும் வசதியாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கு தான் இப்போ நம்ம பார்த்தோமா, இதோட சேர்த்து ஓதிட்டோம். லாரைப ஃபீஹி ஹுதன். ஹுதன் கிடையாது, இது என்னன்னா தோஜபர். ஓகேவா, இதை பக்கத்தில் சத்து வந்துடுச்சு. சத்துன்னா இங்கே இருக்கக்கூடிய வார்த்தை இதோட ஒன்றா ஜாயிண்ட் ஆகும், நம்ம அழுத்தி சொல்லுவோம். இதான் அதனுடைய வேலைகள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இது ஒன்றா சேரும்போது ஹுதல், ஹுதல் லில் முத்தகீன், ஹுதல் லில் முத்தகீன். அப்போ அந்த லீங்கிறத லீ அப்படின்னு அழுத்தி சொல்கிறோம். அண்ட் இதுவும் ஒன்றா ஜாயிண்ட் ஆகுது, நடுவில் இருக்கிற அந்த ஏ வந்து சைலண்ட் ஆகுது. ஹுதல் லில் முத்தகீன். இப்போது இங்கே லாமு வந்துடுச்சு, ஸோ இங்கே சேர்த்து தான் ஓதணும். ஹுதல் லில் முத்தகீன் நல்லதீன. இந்த இடத்துல நூனு இந்த நாவை இந்த லாவோடு சேர்த்து நாம் ஓதுறோம், லாமு வந்துருக்கிறதுனால. ஹுதல் லில் முத்தகீன் நல்லதீன. ஓகேவா, அடுத்தது யூமினூன பில் கைபி வ யுகி. இங்கே காஃபும் யாவும் ஒன்றா சேருது, யுகிமூனஸ். இந்த அலீஃபு இங்கே கேன்சல் ஆகுது, அதாவது சைலண்ட் ஆகுது பிகாஸ் ஆஃப் சத்து. ஓகேவா, யுகிமூனஸ் வலா. இது மேலே குட்டியாக ஒரு அலீஃப் வந்திருக்கு, இதெல்லாம் நம்ம கவனமாக பார்த்து ஓதணும். ஓகேவா, யுகிமூனஸ் வலாத்த வமிம்மா. இந்த சத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அலீஃபு வில் பி கன்சிடர்டு மா அப்படின்னு ஆகுது. பட் இன் கேஸ் ஆஃப் இந்த மாதிரி சத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அலீஃபு என்ன ஆகுது, இக்னோர் ஆகுது. ஓகேமா, வமிம்மா ரஸக்னாஹும். இந்த நான் இழுக்கிறதோட ரீசன் வந்து இந்த குட்டி அலீஃப். ஓகேவா, ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். இப்போ யுன்ஃபிகூன்னு இங்கே ஸ்டாப் பண்ணிட்டோம். அப்போ என்ன ஆகணும், மறுபடியும் யுன்ஃபிகூன வல்லதீன அப்படின்னு சேர்த்து ஓதணும். யுன்ஃபிகூன வல்லதீன அப்படின்னு ஓதணும். யுன்ஃபிகூன வல்லதீன. இது வால்லதீன கிடையாது, வல்லதீன. ஏன்னா இந்த சத்துக்கு பிஃபோராக இருக்கக்கூடிய அலீஃபு இங்கே இக்னோர் ஆகுது. வல்லதீன யுமினூன பிமா. இது மாக்கும் அலீஃப் இருக்குது, மா. அண்ட் மேலே மத்து வந்துடுச்சு, அதனால பிமா உன்சில இலைக்க வமா. பிகாஸ் ஆஃப் திஸ். ஓகே, வமா உன்சில மின் கபுலிக்க. இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணலாம், ஏன்னா இங்கே வேறு எந்த மாதிரியான சிம்பிளும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஆயத்து இல்லை ஸ்டாப் பண்ணுறதுக்கு, இப்படி ஜீமு போட்டிருக்கறனால அந்த இடத்துல நாம் நிறுத்துகிறோம். மேபி நிறுத்தாமல் கூட ஓடலாம், தப்பு கிடையாது. மின் கபுலிக்க வபில்
ஆஹிரத்திஹும் யூகினூன். இங்கே தொய் வந்திருக்கு. அப்படி இங்கே தொய் வரலைனாலும் நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா ஆயத்து இருக்கிறதுனால. ஓகேவா, அடுத்தது பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி நான் லாஸ்ட் இதில் என்ன சொன்னேன்னா, இந்த யா அப்படிங்கிறது நமக்கு இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு இடையில் வரும்பொழுது இது நம்மளை இக்னோர் பண்ணிடணுங்கிற மாதிரி பார்த்தோம். அதே மாதிரி இதில் வாவு கூட வரும் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி தான் இங்கே வந்திருக்கு பாருங்கள். இந்த வாவு வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, சைலண்ட்டாக இருக்கும். பட் நம்ம எழுத்து வடிவில் மட்டும் அதை வச்சுக்கலாம். ஓகேவா, உலா, இந்த லா வந்து மேலே குட்டி அலிஃப் போட்டிருக்கிறதுனால லான்னு இழுத்து ஓதுரும். அண்ட் இந்த மத்து வேற வந்திருக்கிறதுனால நல்லா நீட்டி தான் ஓதணும். ஓகேவா, உலா இக்க அலா ஹூ தன்னு கிடையாது. இங்கே மீமில் மேலே என்ன வந்துடுச்சு, சத்து வந்துடுச்சு. அப்போ அழுத்தி ஓதணும். இங்கே இருக்கக்கூடிய நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம், இப்படி வந்திருக்கு 2 வார்த்தை அப்படின்னா இந்த சத்து வந்த வார்த்தைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த தோஜவர் வந்தாலும் சரி, தோஜேர் வந்தாலும் சரி, அது என்னவாகும், சிங்கிளாக கன்சிடர் பண்ணப்படும். சிங்கிள் ஜேரோ சிங்கிள் ஜபரோ, இப்படி சிங்கிள் ஜேரோ சிங்கிள் ஜபரோ அப்படின்னு கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. அந்த விஷயம் இங்கே அப்ளிகபிள் ஆகிருக்கு பாருங்கள். ஹுதன் கிடையாது, இங்கே சத்து வந்திருக்கிறதுனால ஹுதம். ஹுதம் இங்கே என்ன ஆகுது, சுக்குனு வந்திருக்கு. நான் என்ன சொல்லியிருந்தேன், சத்து வந்த வார்த்தைக்கு முன்னாடி சுக்குன் வந்த வார்த்தை வந்துச்சு அப்படின்னா இந்த சுக்குன் வந்த வார்த்தை எழுத்து வடிவில் இருக்கும். அதை நாமனா என்ன பண்ணிடணும், இக்னோர் பண்ணிவிட்டு இந்த வார்த்தையையும் சுக்குன் வந்த வார்த்தைக்கு பிஃபோர் உள்ள வார்த்தையையும் இந்த சத்து வச்சுருக்கிற வார்த்தையை மட்டும் சேர்த்து ஓதுனா போதும். அப்போது இது இக்னோர் ஆகுது. அப்போ என்ன ஆகும், மிர்ர அப்படின்னு ஆகும். மிர்ர, இங்கே பி, இதையும் நம்ம அழுத்தி தான் சொல்லணும். மிர் ரப்பி ஹிம், புரியுதா? இப்போ நான் ஏன் இப்படி ஓதணும் உங்களுக்கு தெரியுதா? ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி எப்படி இந்த வார்த்தைகளை நம்ம ஓத போகிறோம், இந்த மாதிரியான ஜேரு ஜபரெல்லாம் வரும்போது அந்த ரூல்ஸ் எப்படி அப்ளிகபிள் ஆகுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இப்போ நான் ஓதி காட்டும்போது ஒன்று உங்களுக்கு சொல்லும் போது தான் உங்களுக்கு விளங்குங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இதை நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இதுதான் பேசிக். இதுபடி தான் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்க போகுது. இப்போ மறுபடியும் பாருங்கள். இப்போ ஏன் இவ்வளோ தூரம் இப்படி வந்துச்சு எல்லாமே அதனுடைய மாற்றங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். மறுபடியும் பாருங்கள். இந்த வா வந்து இக்னோர் பண்ணப்படுது. இங்கே குட்டி அலிஃப் இருக்கிறதுனால நீட்டி சொல்கிறோம், அண்ட் மத்து இருக்கிறதுனால நீட்டி சொல்கிறோம். ஓகேவா, உலா இக்க அலா ஹுதம், இந்த ஏங்கிறது கேன்சல் ஆகுது. சத்துக்கு பிஃபோராக இருக்கக்கூடியது சிங்கிள் ஜபராக மாறுது, ஹுதம். இங்கே மின்னு ஆகாமல் இந்த சுக்குன் வச்ச வார்த்தை பிகாஸ் ஆஃப் இங்கே சத்து இருக்கிறதுனால, சத்துக்கு முன்னாடி சுக்குன் இருக்கிறதுனால இது கேன்சல் ஆகுது. அப்படி இல்லாட்டி நம்ம சுக்குனோட சேர்த்து தான் ஓதுவோம். இதுக்கு முன்னாடி இருக்கிறதுனால மட்டும்தான் இது கேன்சல் ஆகுது. மிர் ரப்பிர் ரஹீம். ஓகேவா, இப்போது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா காஃபு வந்திருக்கு. இந்த காஃபு வந்த இடத்துல நாம் சேர்த்து ஓதுறது தான் நமக்கு சிறப்பு. எப்படி நாம் லாம்பு வரும்போது சேர்த்து ஓதணும்னு சொன்னோமோ அந்த மாதிரி இந்த இடத்துல மிர் ரப்பிர் ரஹீம் அப்படின்னு நாம் ஸ்டாப் பண்ணாமல் மிர் ரப்பிர் ரஹீம் வ உலாயிக்க அப்படின்னு கொஞ்சம் அப்படி நிறுத்தாமல் அப்படி ரப்பிர் ரஹீம் வ உலாயிக்க அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சிடணும். இந்த வாவும் நம்மளுக்கு இதாகுது ஏன்னா ஜேர் ஜபர் எதுவுமே இல்லை, அதனால இந்த வா வந்து நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். ஆஸ் யூஷுவல் இதை நாம் நீட்டி இழுத்து ஓதுறோம். வ உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன். ஓகேவா, இங்கே பாருங்கள். இங்கே இன்னல்லதீன உங்களுக்கு புரியுதா? இன்னா கிடையாது, இன்னல்லதீன. ஏன் அப்படின்னா இந்த லாமுக்கு முன்னாடி இருக்க அலிஃபு மேலே சத்து போட்டிருக்கு, அதனால அதுக்கு முன்னாடி ஜேர் ஜபர் இல்லாத அலிஃபு இக்னோர் ஆகுது. அதனால தான் இன்னல்லதீன கஃபரு.
சவா உன், சவா உன். ஓகேவா? இது தோ பேஸ் வந்திருக்கிறதுனால இன்னு சவுண்டு வரும். அதான் சவா உன் அலைஹிம். அ அந்தர்தஹும் அம் லம் துந்திருஹும் லா யூமினூன். இங்கே முடிக்கிறோம், ஏன்னா ஆயத்து இருக்கிறதுனால. ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம். இங்கேயும் நிறுத்துறோம், ஏன்னா தொய் இருக்கிறதுனால. வ அலா இழுத்து ஓதணும். அப்ஸ்வாரிஹிம் கிசாவத்துன். கிசாவத்துன் பக்கத்தில் என்ன இருக்கு? ரே ஜே போட்டிருக்காங்க. இதை நாம் சேர்த்து ஓதுறது தான் நல்லது. ஸோ அதனால் கிசாவத்துன். இங்கே பக்கத்தில் என்ன போட்டிருக்கு? சத்து வார்த்தை போட்டிருக்கு. அப்போ என்ன ஆகும்? இதையும் ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணணும். அப்போ எப்படி ஓதணும்? கிசாவத்து வலகும் அதாபுன் அலீம். இங்கே அலீமுன் அப்படின்னு இருக்குது, அலீமுன் அப்படின்னு இருக்குது. ஆனால் இங்கே ஐனு வந்துருச்சு, ஆயத்து வந்துடுச்சு, முடிக்க போகிறோம். அதனால் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டா போதும். அதனால் அலீம் அப்படின்னு முடிக்கிறோம். அடுத்தது இங்கே என்ன இருக்குது? அடுத்த வார்த்தை பாருங்கள். அடுத்ததும் இதில் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். பாருங்கள். வமி வ மீ ந. இங்கே சத் வச்ச வார்த்தைக்கு முன்னாடி இருக்கிறது இக்னோர் பண்ணிடுறோம். வமினன், வமினா, வ மீ ந இன், வமினன் நாசி. இதுக்கு இந்த சத்துக்கு அந்தான இருக்கக்கூடிய அலீஃபு கன்சிடர் ஆகிறதுனால தான் வமினன் நாசி. மைய கூல ஆமன்னா, குட்டி அலீஃப் இருக்குது பாருங்கள், அதனால் ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆஹிரி வமா ஹும் பி முஃமினீன். முஃமினீன் ந கிடையாது, முஃமினீன். ஏன்னா இது இந்த வார்த்தை இங்கோட முடியுது, அதனால் முஃமினீன். இப்போது லாமு இந்த இடத்துல போட்டிருந்துச்சு அப்படின்னா, மேபி லாமு போட்டிருந்துச்சு அப்படின்னா பி முஃமினீன் யுஹாதியூன அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சுருந்துருக்கலாம். ஆனால் இங்கே மீமு போட்டிருக்கிறதுனால அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணாமல் இதோட அடுத்த வார்த்தையை சேர்த்து ஓத ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இதோட அர்த்தமே நமக்கு மாறி போயிடும். அதனால் கன்ஃபார்மாக மீமு வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல இப்படி ஆயத்துக்கிட்ட இருந்தாலும் சரி, இல்லை இந்த சென்டென்ஸுக்கு இந்த லாம் இங்கே வந்துருக்கு பாருங்கள், அந்த மாதிரி இடையில வந்திருந்தாலும் சரி, நாம் அங்கே ஸ்டாப் பண்ணி தான் ஓதணும். அதே இந்த இடத்துல இப்போ இதுக்கு முன்னாடி லாமு போன சூறாலெலாம் நாம் ஆயத்துக்கிட்ட வந்துச்சு. ஸோ நாம் சேர்த்து ஓதுறதை பார்த்தோம். மேபி சேர்த்து ஓதலை அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தையோடு சேர்த்து ஓதணுங்கிறத பார்த்தோம். இப்போ ஆனால் என்ன ஆகுது? ஆயத்து இல்லை, ஆயத்து இல்லாமல் சாதாரணமாகவே இருக்குது அந்த லாமு. இங்கே குட்டியாக ஒரு லாமு வந்துருக்கு பாருங்கள் அது. அப்போ இப்போ எப்படி ஓதணும் அப்படின்னா ஃபி குலூபிஹிம் மரலுன். அப்போ ம அழுத்தி சொல்லணும், மரலுன். அப்போது இந்த லாமு வந்திருக்கிறதுனால மரலுன் அப்படின்னு முடிச்சுட்டு ஃபஸாதஹும் அப்படி ஓதக்கூடாது. ஃபி குலூபிஹிம் மரலுன் ஃபஸாதஹும் அப்படின்னு சேர்த்து ஓதிடணும். அப்படி மரலுன்ல முடிச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் மரலுன் ஃபஸாதஹும் அப்படின்னு ஆரம்பிக்கணும். புரியுதா? இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? மீமும் வந்திருக்கு, லாமும் வந்திருக்கு. இந்த மாதிரி சில இடங்களில் வரும். மீமு லாமு மட்டும் இல்லை, வேறு லெட்டர்ஸ் கூட சேர்ந்து வரலாம். அப்போது எது ப்ரியாரிட்டி அதிகமாக இருக்கக்கூடியதோ அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறது பெட்டர். இப்போது இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா மீமும் வந்திருக்கு. மீம் வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணி ஆகணும், இல்லாட்டி மீனிங் மாறிடும் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? வலகும் அத்வாபுன் அலீம், அலீமுன். இந்த இடத்துல இப்படி நம்ம ஆயத்து முடியல, ஸோ அதனால் அலீமுன் அப்படின்னு சொல்லிக்கிட்டால் போதும். வலகும் அதாபுன் அலீமுன். இப்போது மீமுக்காக இந்த இடத்த நாம் ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ லாமு வந்தால் என்ன பண்ணணும்? ஸ்டாப் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ முடிச்சுட்டு மறுபடியும் அதாபுன் அலீமுன் பிமா கானு எக்திபூன் அப்படி ஓடணும். ஸோ இதுதான் இந்த ப்ரொசீஜர். அப்போது அடுத்தது நாம் இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன்னா என்னன்னு தெரியலையே, சொன்னேன் இந்த மாதிரி சாதும் லாமும் சேர்ந்து வரும். இப்படி வரும்போது நம்ம அந்த இடத்துல சேர்த்து ஓதணும் அப்படின்னு நாம் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நமக்கு இந்த ஜீமு வந்திருந்தால் எப்படின்னா நம்ம
நிறுத்தியும் ஓதலாம், சேர்த்தும் ஓதலாம். அப்போது ரெண்டுத்தில் எது ப்ரியாரிட்டி அதிகம் உள்ளது அப்படின்னா இதான் ப்ரியாரிட்டி அதிகம் உள்ளது. ஸோ அதனால் இந்த இடத்துல நாம் சேர்த்து ஓதுறதுக்கு நாம் ப்ரிஃபரன்ஸ் எடுத்துக்கணும். அப்போ எப்படி ஓதணும்? ஆமனு காலு, இந்த இடத்துல மத்து வந்திருக்கிறதுனால இழுத்து காலு, ஆமன்னா வ இதா அலை வ இதா ஹலவ் இலா, இலா இந்த குட்டி அழிப்பு இருக்கு அதனால் இலா ஷயாத்தீனிஹிம் காலு, இப்படி சேர்த்து ஓதணும். ஷயாத்தீனிஹிம் நீங்கள் ஸ்டாப் பண்ணாமல். ஓகேவா? இப்போது நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம்? இந்த மாதிரி சாது லாது சேர்ந்து வந்தால் என்ன பண்ணணும்? சேர்த்து ஓதணும். இந்த ஜீமு வந்துடுச்சுன்னா நம்ம சேர்த்தும் ஓதலாம், ஆறு நாம் நிறுத்தியும் ஓதலாம். இதில் நமக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. அடுத்தது மீமு வந்தால் கட்டாயமாக ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். தொய் வந்தாலும் நாம் ஸ்டாப் பண்ணணுங்கிறத பார்த்தோம். ஓகேவா? அடுத்தது என்ன பார்த்தோம்? காஃபு வந்தால் சேர்த்து ஓதணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஜே வந்தாலும் நாம் சேர்த்தும் ஓதிக்கலாம், நிறுத்தியும் ஓதிக்கலாம் அப்படிங்கிறத நாம் பார்த்துருக்குறோம். இப்போ வரைக்கும் நாம் இதான் பார்த்துருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் நான் எடுத்து வச்சுருந்தேன். இங்கே வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி சாது வந்திருந்தாலும் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா சேர்த்து தான் ஓதணும். இப்படி இன்கேஸ் நாம் அவசரத்தில் ஓதிக்கிட்டே இருக்கோம், நாம் அந்த இடத்துல நம்ம சேர்த்து ஓதாமல் ஸ்டாப் பண்ணிட்டோம், அதெல்லாம் நம்ம சரியாக கவனிக்காமையே ஓதிட்டோம் அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நம்ம சேர்த்து ஓதுறது இஸ் ஃபார் பெட்டர் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா உலா இக்கொல்லதீனஷ், இது சேர்த்து வரணும். இந்த அலிஃப் இங்கே கேன்சல் ஆகுது. உலாய்கல்லதீனஷ் தர ஊ இதெல்லாம் கேன்சல் ஆகுது. ஏன்னா இங்கே சத்து வந்திருக்கிறதுனால. ப்ளஸ் இந்த ஊ இந்த லாதோட ஒன்றா ஜாயிண்ட் ஆகணும். அல்லதீனஸ் தர உள் அழுத்தி லலா லத்த, புரியுதா? உலாய்கல்லதீனஸ் தர உள் லலாலத்த பில் ஹுதா. ஓகேவா? அதனால நம்ம சேர்த்து ஓதுறோம். பில் ஹுதா, அந்த யா கேன்சல் ஆகுது. பில் ஹுதா ஃபமா ரப்பி ஹத் திஜாரத்துஹும் வமா கானு முஹுத்ததீன். இது நம்ம இழுக்க வேணாம், வெறும் அலிஃப் பக்கத்தில் போட்டதுனால கானு அப்படின்னு சொல்கிறோம். கானு முஹுத்ததீன். இப்போ புரியுதா? இப்போ இந்த சாது வந்திருக்கும் போது நாம் சேர்த்து ஓதலாம், பட் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஓதினாலும் நோ ப்ராப்ளம் அப்படிங்கிறது. அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள். இது எல்லாமே சும்முன் புக்குமுன் ஹும்யுன் ஃபஹும் லா எர்ஜிஊன். இப்போ இதில் என்ன தப்பு இருக்குது? ஒரு தப்பு இருக்குது. என்ன தப்பு? இது நல்லா பாருங்கள். இது சும்முன் தான். ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு? குட்டியாக மீமு வந்திருக்கு. அதனால் சும்முன் அப்படிங்கிற இடத்துல இங்கே நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். ஸ்டாப் பண்ணது மட்டும் இல்லாமல் இங்கே ஆயத்தெலாம் எதுவுமே கிடையாது. இந்த மீம் அப்படிங்கிறது இந்த சும்முங்கிற வார்த்தையோடு சேர்ந்துருக்கு. அதனால் இந்த மீமோட சவுண்டு நம்ம இந்த வார்த்தையை முடிக்கக்கூடிய முடிக்கக்கூடிய வார்த்தையோட இந்த மீமோட சவுண்டு ஒன்றா சேரணும். அஸ் வெல் அஸ் நாம் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும். ஓகேவா? அப்போ சும்மும் மீம் இருக்கிறதுனால சும்மும். ஓகே. அடுத்தது புக்குமுன். இந்த புக்குமுன் ஹும்யூன் நாம் கேப் விடணும்னு அவசியம் கிடையாது. இங்கே மட்டும்தான் கேப் விடணும். அஸ் வெல் அஸ் அந்த மீமோட ஒன்றா சேர்க்கணும். அதான் சும்மும் புக்குமுன் ஹும்யூன் ஃபஹும் லா எர்ஜிஊன். இப்போது இங்கே எர்ஜிஊன் முடிக்கிறோன்னா இங்கே லாம் வருது. மறுபடியும் ஃபஹும் லா எர்ஜிஊன அவ் க ஸ்வையிபின். இங்கே பாருங்கள், பின்னு பக்கத்தில் மீமு வந்திருக்கு. மீமுக்கு மேலே சத்து வந்திருக்கு. அப்போ என்ன ஆகும்? இது ஒரு கோடாக கன்சிடர் ஆகி இது இதோட ஜாயிண்ட் ஆகும். அப்போ தான் க ஸ்வையிபின் மீனஸ் சமாஇ ஃபீஹி லுலுமாத்து வ
ரஹுது வ பர்குன். புரியுதா? இப்போது நம்ம நிறைய டீட்டெயிலான விஷயங்கள்லாம் இதில் பார்த்துருக்கோம். அண்ட் இந்த மாதிரி சாது வந்துச்சுன்னா என்ன செய்யணுங்கிறதையும் பார்த்தோம். இந்த இடத்துல மீன் வரும்போது இதை ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணி ஓதணுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் இப்போ அடுத்தது பாருங்கள். ஹூவல்லதி ஹலக லக்கும் மா ஃபில் அர்லி ஜமீஅன் பக்கத்தில் காஃபு வந்திருக்கு. இப்போது இங்கே சேர்த்து ஓதணும். ஓகேவா? ஜமீஅன் சும்மஸ். இங்கே இது என்ன, இதுக்கு முன்னாடி வரக்கூடிய அலீஃபு இக்னோர் ஆகும். அதான் சும்மஸ்தவா, இதுவும் இக்னோர் ஆகுது. இலஸ்ஸமாஇ வஸவ்வாஹுன்ன சப்அ சமாவாத்தின். ஓகேவா? தொய் வருது, முடிக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல எந்த ஒரு சத்தும் கிடையாது. அதனால நாம் என்ன பண்ணணும், இதோட இதை ஜாயின் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. வேறு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாததுனால இங்கே தின் அப்படின்னே முடிகிறோம். சமாவாத்தின் வஹுவ பி குல்லி ஷைஇன் அலீம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி எப்படி ஓதணும், என்ன ஒரு மிஸ்டேக்ஸ்லாம் இதுக்கு ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்தபடி என்ன இருக்குது அப்படிங்கிறதையும், இன்னும் நாம் அந்த ஆயத்துக்கு அல்லது அந்த சென்டென்ஸுக்கு இடையில வரக்கூடிய நுணுக்கமான விஷயங்களையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இது எல்லாமே நீங்கள் கவனமாக பாருங்கள். அதே போல் நான் சொன்னதை வச்சு நீங்கள் கவனமாக ஓதியும் பாருங்கள். அப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தோன்னா காஃபிரின் பிஹி கிடையாது. இதை எப்படி ஓதணும் அப்படின்னா காஃபிரின் பிஹி அப்படி தான் ஓதணும். பக்கத்தில் என்ன வந்திருக்கு, சாது வந்திருக்கிறதுனால சேர்த்து ஓதணும். சேர்க்காமல் ஓதினாலும் நோ ப்ராப்ளம். காஃபிரின் பிஹி வலா தஷ்தரு பி ஆயாத்தி சமனன் கலீலன். இது வந்து இங்கே என்ன வந்திருக்கு, இந்த ஜே வந்திருக்கு. இதை சேர்த்தும் ஓதலாம், ஓதாமையாக இருக்கலாம். அப்போ எப்படி ஓதணும், கலீலவ் வ ஈயாய. இப்படி இந்த ஏ ஜேர் ஜபர் இல்லைன்னா கன்சிடர் பண்ண வேணாம். பட் மேலே என்ன வந்திருக்கு, மேலே ஜேர் ஜபர் கொடுத்துருக்கிறதுனால நாம் சேர்த்து ஓதுறோம். அண்ட் இந்த இடத்துல சத்து இங்கே 2 கோடு போட்டு உங்களுக்கு லா வந்திருக்கு. இதோட இது நாம் சேர்த்து ஓதுறதுனால லவ் வ ஈயாய ஃபத்தகூன் அப்படின்னு சொல்கிறோம். இது இன்னும் நமக்கு கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நான் எல்லாமே நான் சொன்னதையே திருப்பி சொல்லாமல் என்ன நியூவாக நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கோ அதை மட்டும் சொல்லணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணி நான் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சு தான் நான் அதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரம் இந்த வீடியோவை முடிக்கிறேன். முழுசாக முடிக்க முடியாது, மீதியை நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுவே ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. இதை என்னால் கட் பண்ணியும் போட முடியல. பிகாஸ் உங்களுக்கு அப்போ தான் தெளிவாக புரியும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்ததாக இங்கேயும் வந்திருக்கு பாருங்கள். சும்ம தஹத். ஓகேவா? தஹது துமுல் ஹிஜ்ல மிம் பஹதி ஹீ. இந்த இடத்துல குட்டி அலிஃப் வந்து கீழே வந்திருக்கு, அதனால ஹீ வ அந்தும் லாலிமூன். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த அலிஃபுங்கிறது மேலே வரும்போது பக்கத்தில் ஒரு அலீஃப் இருக்க மாதிரி கன்சிடர் பண்ணி ஓதணும். லாலிமீன் அப்படின்னு ஓதணும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் இங்கே கீழே ஒரு அலீஃப் வரும்போது ஈ சவுண்டு வரணும் அப்படின்னு சொன்னோம். அதான் ஹீ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மிம் பஹதி ஹீ
வ அந்தும் லாலிமூன். புரியுதா? இப்போது லாய்லிமூன் அப்படின்னு நம்ம சொல்லலை, ஆனால் ஹீ வரும்போது ஹீ அப்படிங்கிற சவுண்டு இங்கே வருது. இதை நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி தான் நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய வீடியோஸில் இருக்கிறதையும் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் திங்க் அபவுட் தட். முன்னாடி இருக்கக்கூடிய நான் உங்களுக்கு சொன்னதை கொஞ்சம் நினைவுபடுத்தி பாருங்கள். அப்போ தான் இப்போ நான் இப்போ சொல்லும் பொழுது இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் உங்களுக்கு புரியும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது இங்கே பாருங்கள், சாது வந்திருக்கு, ஜீமும் வந்திருக்கு. சாது வந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம், சேர்த்து ஓதலாம். ஜி வந்தாலும் நம்ம நிறுத்தி ஓதலாம், மேபி நம்ம சேர்த்து ஓதலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதனால இது நம்ம எப்படி வேணாலும் ஓதிக்கலாம், இப்படி தான் ஓதணுங்கிறது நம்மளுக்கு கிடையாது. ஸோ அதனால் இந்த ரப்பிஹிம் வலா ஹவுஃபுன் அப்படின்னு நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு வசதியோ அதுக்கு தகுந்தா போல் ஓதிக்கலாம். நமக்கு சில இது மட்டும் நமக்கு ப்ரியாரிட்டி உள்ளதாக இருக்கும். இப்போ மீமும் நமக்கு ப்ரியாரிட்டி உள்ளது, மஸ்ட்டாக ஸ்டாப் பண்ணி ஆகணும். லாமும் நம்மளுக்கு ப்ரியாரிட்டி உள்ளது, சேர்த்து தான் ஓதி ஆகணும். அப்படி சேர்த்து ஓதலைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆயத்தோட மறுபடியும் சேர்த்தே தான் ஓத ஆரம்பிக்கணுங்கும் பொழுது நம்ம ரெண்டுமே நமக்கு ப்ரியாரிட்டி உள்ளது. ஸோ நம்ம ரெண்டுத்தையுமே அந்த இடத்துல செய்கிறோம். இப்போது ஒன்று ப்ரியாரிட்டி உள்ளதாகவும் ஒன்று இதை நம்ம சேர்த்து இல்லாமல் ஓதுனாலும் தவறுகள் எதுவும் ஏற்படாதுங்கிற பட்சத்தில் நாம் எது ப்ரியாரிட்டி உள்ளதோ அதை எடுத்துக்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது நாம் சாதுக்கு என்ன ரூல்ஸ் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா சேர்த்து ஓதணும் அப்படிங்கிறது. ஜீமுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நாம் நிறுத்தியும் ஓதலாம் சேர்த்தும் ஓதலாம். அப்படிங்கும்போது நம்ம அதை நம்மளுக்கு எது ஓகேவாக தருதோ அதை நம்மளுக்கு அந்த டைத்தில் எது நினப்புல இருக்கோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஓதிக்கலாம். சரியா? அடுத்தது நமக்கு சஜிதாவுடைய ஆயத்து வரும். அந்த மாதிரி நேரங்களில் நம்ம சஜிதா செய்யணும், அது கன்ஃபார்மாக நம்ம செய்ய வேண்டியது. இப்போது அடுத்தது இதை பாருங்கள், இங்கே பாருங்கள், வ கஃபைனா மின், இங்கே மேலே மீமு வந்திருக்கு குட்டியாக. அப்போ இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும். ஆனால் மின் அப்படின்னு ஸ்டாப் பண்ணக்கூடாது, இதை நம்ம மிம் அப்படின்னு ஓதணும். நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே இந்த குர்ஆனில் ஓதும் போது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இப்படி வரும்பொழுது நாம் ஒன்றா சேர்க்கணும் அப்படின்னு. அதனால் மிம் பஹ்தி ஹீ ஈ சவுண்டு வருது, பஹ்தி ஹீ. இப்போது இந்த சத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜேர் ஜபர் இல்லாத இந்த அலீஃபு இதை இக்னோர் பண்ணுறோம். ஸோ அப்போ பிர் ருசூலி. இப்போது இங்கே ஜே வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம அடுத்ததோடு நம்ம சேர்த்து ஓத போகிறோம். அப்போ பிர் ருசூலி வ ஆத்வைனா ஃபீ சபுன மரியமல் பையினாத்தி இதோட சேரணும். வ ஐயதுனாஹு பிர் ரூஹில் குதூசி. இங்கே தொய் வந்திருக்கனால இங்கே ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், நான் ஓதுறது தெரியுதா? இதுதான் இப்போ ஓதணும். குதூசி நீங்கள் இது முடிச்சிருக்கோம். இங்கே மீம் வந்திருக்கனால சேர்த்து ஓதிருக்கோம். இங்கே ஜே வந்திருக்கிறதுனால அடுத்த வார்த்தையை இங்கே ஸ்டாப் பண்ணாமல் அடுத்த வார்த்தையோடு சேர்த்து ஓதுறோம். இதான் சொல்லியிருந்தேன். அப்புறம் ரசூலும் தான் ஆக்சுவலி இங்கே மீம் வந்திருக்கிறதுனால ரசூலும் பிமா லா தஹுவா, இங்கே மத்து வந்திருக்கிறதுனால நீட்டி ஓதுறோம், தஹுவா. சரிங்களா? ஓகே, இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். மீதியை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த காஃபும் ஃபேவும் சேர்த்து ஓதுனா அந்த இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நாம் நிறுத்தி ஓதணும். இங்கே தொய் வந்தாலும் நாம் நிறுத்தி தான் ஓதணும். அதனால் நமக்கு ப்ராப்ளம் இல்லை, ரெண்டுமே ஒரே ரூல்ஸ் தான். ஸோ நம்ம நிறுத்தி தான் இந்த இடத்துல ஓத போகிறோம். இன்கேஸ் நம்மளுக்கு காஃபும் ஃபேவும் வந்திருக்கு, இங்கே லாமும் வந்திருக்கு அப்படின்னா எப்படி நான் இதுக்கு முன்னாடி ஒரு சினாரியோவில் என்ன சொல்லியிருந்தேன், மீம் வந்துருந்துச்சு. ஸோ அங்கே ஸ்டாப் பண்ணோம். இதே ஒரு மாதிரி ஒரு சேம் பிளேஸில் மீம் வந்திருக்கு, நம்ம ஸ்டாப் பண்ணோம். லாம் வந்திருக்கு, ஸோ மறுபடியும் முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தையோட சேர்த்து ஓதுறோம் அப்படின்னு சொன்னோமோ அந்த மாதிரி இதில் நம்ம இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இன்கேஸ் இதில் நமக்கு ரெண்டுமே சேம் ரூல்ஸே சொல்கிறதுனால இந்த இடத்துல நாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நாம் ஓத போகிறோம். பாருங்கள், மின் ஹலாக்கின், இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு வல பிகுச மா ஷரவ் பிஹி
அன்ஃபுஸஹும் ஸ்டாப் பண்ணும். அவ்வளோதான். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லி கொடுத்ததை வச்சு உங்களுக்கு மோஸ்ட்லி எப்படி வார்த்தைகளை சேர்த்து கோர்த்து ஓதணும் அப்படிங்கிறதும், எங்கே நிறுத்தணும் எங்கே நீட்டி ஓதணுங்கிறதும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி நான் கவர் பண்ணிட்டேன். இன்னும் சில விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி நுணுக்கங்கள் தெரிஞ்சு நீங்கள் கரெக்டான முறையில் ஓதுவதற்கு இன்ஷா அல்லாஹ் அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி கம்ப்ளீட்டாக இந்த செஷனை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம அனைவரும் இந்த ரமலானுடைய மாதத்தை சிறப்பாக கொண்டாடுறதுக்கும், நாம் சிறப்பான முறையில் நோன்பு நோப்பதற்கும், தொழுவதற்கும், ஓதுவதற்கும், நல்ல அமல்கள் செய்வதற்கும் அல்லாஹ் யா ரப்பு நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. இறைவனுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ்.